இன்று நாம் பார்க்க போகும் பதிவு அடர்ந்த வனப்பகுதியில் பல நூறு ஆண்டுகளாக இருக்கும் முனியப்பன் மற்றும் காளியம்மாள் கோவிலை பற்றித்தான். கோவிலை சுற்றிலும் பசுமையான நிலங்களும் அழகான மரங்களும் இருக்கின்றன. கோவில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது. கோவிலின் முன்னே மிக பெரிய குதிரைகளும் மிக பெரிய பிரம்மாண்டமாக காட்சி தருகின்றன. இவைகள் அனைத்தும் பழங்கால குதிரைகள். இதில் சில குதிரைகள் உடைந்த நிலையிலும் சேதமடைந்தும் காணப்படுகிறது. சிறு வேட்டை நாய் போன்ற குதிரைகளும் இங்கு முழு உருவமாகவும் சேதமடைந்த நிலையிலும் இருக்கிறது. கோவிலின் முன்னே முதலில் கருப்பசாமி காவலுக்காக நிற்கிறார். பக்கத்திலேயே வேட்டை கருப்பும் ஈட்டி ஏந்திய நிலையும் இருக்கிறார். அவருக்கு முன் 2 குதிரைகள் அவருடைய வாகனங்களாக நிற்கின்றன. சிறு சிறு வேட்டை நாய்களும் இங்கு சிலையாக இருக்கிறது. பழங்கால கோவில் என்பதால் இவைகள் அனைத்தும் உங்களால் காண முடியும். நான் இங்கு சென்று பார்த்ததில் மிகவும் பிரம்மாண்டமாக தன்னை வியக்க வைக்கும் நிலையில் இந்த சிலை இங்கு இருக்கிறது. நீங்கள் ஆவலோடு பார்க்க காத்திருக்கும் முனியப்பன் சுவாமி இவர்தான். மிகவும் பிரம்மாண்டமான நிலையில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்துள்ளார். அகண்டு விரிந்த கண்களோடு காட்சி தருகிறார் முனியப்பன் சுவாமி. இந்த கோவிலை சுற்றிலும் வெறும் கல் சுவர்களான கட்டப்பட்ட கட்டிடங்கள் மட்டுமே சிறிதளவில் இருக்கின்றன. அதை சுற்றி சின்ன சின்ன சிலைகளும் இருக்கின்றது. கல் சுவர்கள் மட்டுமே கட்டப்பட்ட ஒரு கோவில். சிலையின் பின்புறம் சூலாயுதங்களும் வேல்களும் பழங்கால நிகழ்வை நினைவூட்டுகின்றன. கோவிலின் பின்புறத்தில் மலைகளும் காடுகளும் பெரிய மரங்களும் இருக்கிறது. கோவிலின் முன் பெரிய புற்று ஒன்று உள்ளது. அதற்கு பக்கத்தில் கையில் அருவாள் ஏந்திய நிலையில் வேடியப்பன் சுவாமி காவலுக்கு நிற்கிறார்.
அகண்டு விரிந்த கண்களோடும் முறுக்கு மீசையுடனும் இந்த வேடியப்பன் சுவாமி இங்கு காட்சி தருகிறார். இந்த வேடியப்பன் சிலையின் முன் இருக்கின்ற மரங்களில் மக்கள் தனது வேண்டுதல்களை சிறு சிறு தாயத்துகளாக எழுதி இந்த மரங்களில் கட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். கோவிலின் பின்புறத்தில் மிக பெரிய ஆலமரம் ஒன்று உள்ளது. அந்த ஆலமரத்தின் பக்கத்தில் ஒரு பெரிய பாறை உள்ளது. அதில் ஒரு சிறிய ஜுனை என்றால் நீர்த்தேக்கம். அந்த ஜுனையில் இருந்துதான் தண்ணீரை எடுத்து மக்கள் இந்த முனியப்பன் சுவாமி, வேடியப்பன் சுவாமி, கருப்பு சுவாமி மற்றும் காளியம்மன் சுவாமிக்கு தேவையான அபிஷேக தண்ணீரை இங்கிருந்து தான் எடுத்துச் செல்கிறார்கள். மற்றும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பொங்கல் வைப்பதற்காகவும் இந்த தண்ணீரையே பயன்படுத்துகிறார்கள். 15-20 வருடங்கள் மழை வராமல் இருந்தாலும் இந்த தண்ணீர் குறையாமல் இப்படியே இருக்கும் என்று இந்த ஊர் பொதுமக்கள் கூறுகிறார்கள். இங்குள்ள கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏதேனும் உடல் குறைபாடு ஏற்பட்டால் இந்த தண்ணீரை சிறிதளவு எடுத்து குடித்தால் முற்றிலும் குணமாகும் என்று இந்த ஊர் பொதுமக்கள் நம்பப்படுகிறார்கள். காளியம்மன் கோவில். இந்த கோவிலை சுற்றிலும் வேண்டுதலுக்காக எடுத்து வரப்பட்ட புடவைகள் கட்டப்பட்டிருக்கிறது. கோவிலின் முன்னே சிறு சிறு தாயத்துக்கள் தனது வேண்டுதல்களை எழுதி அங்கிருக்கும் சூலாயுதத்தில் கட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். கோவிலின் முன்னே மிக பெரிய சூலாயுதம் ஒன்று உள்ளது. அதில் கருப்பு நிற ஆடைகள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது வேண்டுதலுக்காக. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காளியம்மன் தரிசனம் இதோ. மிகவும் பிரம்மாண்ட நிலையில் காட்சி தருகிறார் காளியம்மன். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தவறவிடாமல் பார்க்க நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் பதிவிடும் காணொளி உங்களை வந்தடையும். பொறுமையாக காத்திருந்து பார்த்ததற்கு நன்றி. Thank you for watching.